வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. கிட்னி ஸ்டோன். இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு பயம் வரும். காரணம், இதனால வர வலி ரொம்ப கடுமையானது. பிரசவ வலிக்கு அடுத்தபடியா இதை வைக்கிறாங்க. இந்தியாவுல 10ல் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கை முறை, சாப்பாட்டு பழக்கம் தான் முக்கிய காரணம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இது வராம நம்மளால 100% தடுக்க முடியும். அதை எப்படின்னு அடுத்த 10 நிமிஷத்துல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பயன்படும். முதல்ல நம்ம கிட்னி என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல 2 கிட்னி இருக்கு. இது நம்ம உடம்போட இயற்கையான ஃபில்டர். நாம சாப்பிட்ற உணவு, குடிக்கிற தண்ணி, எடுக்கிற மாத்திரைகள்ல இருக்கிற கழிவுகளை ஃபில்டர் பண்ணி சுத்தமான ரத்தத்தை மட்டும் உடம்புக்கு அனுப்புறது, கழிவுகளை சிறுநீரா வெளியேற்றுறது இதோட வேலை. இப்போ ஸ்டோன் எப்படி உருவாகுது? நாம போதுமான அளவு தண்ணி குடிக்காத போது சிறுநீர் அடர்த்தியா மாறுது. அதுல கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட் மாதிரியான தாதுக்கள் இருக்கும். தண்ணி குறைவா இருக்கும்போது இந்த தாதுக்கள் ஒன்னோட ஒன்னு ஒட்டி சின்ன மணல் மாதிரி ஆரம்பிக்கும். நாளாக நாளாக அது பெருசாகி கல்லு மாதிரி மாறுது. சின்னதா இருக்கும் வரைக்கும் வலி தெரியாது. ஆனா கிட்னில இருந்து சிறுநீர் பைக்கு போற யூரேட்டர் குழாயில இது மாட்டிக்கும் போதுதான் கடுமையான வலி வரும். சரி, இது ஏன் பெரும்பாலானவங்களுக்கு வருது? 3 முக்கியமான வாழ்க்கை முறை காரணங்கள் இருக்கு. காரணம் 1, போதுமான நீர் அருந்தாமை. இதுதான் 60% கல்லு உருவாக முக்கிய காரணம். நம்ம உடம்புல 70% தண்ணி இருக்கு. கிட்னி சரியா வேலை செய்ய தண்ணி ரொம்ப முக்கியம். ஏசி ரூம்ல இருக்கோம், தாகம் எடுக்கலன்னு நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது இல்ல. அப்போ சிறுநீர் மஞ்சள் நிறமா அடர்த்தியா போகும். இது டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறி. ஆரோக்கியமான சிறுநீர் தண்ணி மாதிரி தெளிவா இருக்கணும். எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? ஒரு நாளைக்கு ஆண்கள் 3 லிட்டர், பெண்கள் 2.5 லிட்டர் குடிக்கணும். வெயில்ல வேலை செஞ்சா 4 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். காரணம் 2, அதிகப்படியான உப்பு. நம்ம உணவுல சேர்க்கிற உப்புல சோடியம் இருக்கு. இந்த சோடியம் கிட்னில கால்சியமை வெளியேற விடாம தடுக்கும். அந்த கால்சியம் தான் படிஞ்சு கல்லா மாறுது. உலக சுகாதார நிறுவனம் சொல்றது ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு தான், அதாவது 1 டீஸ்பூன் அளவு. ஆனா சிப்ஸ், பிக்கிள்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல ரொம்ப அதிகமா உப்பு இருக்கு. இத குறைக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் 3, சிறுநீரை அடக்கி வைத்தல். வேலை, பயணம், மீட்டிங்னு சிறுநீர் வந்தாலும் அடக்கி வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. சிறுநீர் என்பது உடம்போட கழிவு. அதை நீண்ட நேரம் அடக்கி வச்சா அதுல இருக்கிற தாதுக்கள் படிஞ்சு கல்லா மாற வாய்ப்பு இருக்கு. சோ உணர்வு வந்த உடனே கழிவறைக்கு போறது நல்ல பழக்கம். கிட்னி ஸ்டோன் இருந்தா உடம்பு சில அறிகுறிகளை காட்டும். அதை கவனிக்கணும். கடுமையான வலி. முதுகுல விலா எலும்புக்கு கீழே ஒரு பக்கமா திடீர்னு கடுமையான வலி வரும். இந்த வலி இடுப்புல இருந்து அடிவயிறு வரைக்கும் பரவும். சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல். அடிக்கடி சிறுநீர் வர மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சமா தான் வரும். சிறுநீரின் நிறம் மாறுதல். சிறுநீர் பிங்க், ரெட் இல்ல பிரவுன் நிறத்துல போனா அதுல ரத்தம் கலந்திருக்குன்னு அர்த்தம். குமட்டல் மற்றும் வாந்தி. வலியோடு சேர்ந்து வாந்தி, குமட்டல் வரலாம். காய்ச்சல், குளிர் வந்தா கல்லோட இன்ஃபெக்ஷனும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இது எமர்ஜென்சி. இந்த அறிகுறிகள்ல 2 இருந்தாலே தாமதிக்காம மருத்துவரை பார்த்து ஸ்கேன் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. பயப்பட தேவையில்ல. இந்த 5 பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா கிட்னி ஸ்டோன் வர்ற வாய்ப்பை 90% குறைக்கலாம். வழி 1, நிறைய தண்ணீர் குடிங்க. இதுதான் மிக முக்கியமான மருந்து. தினமும் 2.5 3 லிட்டர் தண்ணீர் கட்டாயம் குடிக்கணும். ஒரு சின்ன டிப், தண்ணியில எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம். எலுமிச்சையில இருக்க சிட்ரேட் கல்லு உருவாகிறத தடுக்கும். சின்ன கற்களை கரைக்கவும் உதவும். வழி 2, உணவில் உப்பு குறையுங்க. சமைக்கும்போது உப்ப அளவோட சேருங்க. ஊறுகாய், அப்பளம், கருவாடு, சிப்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிந்த அளவு தவிர்க்கணும். வழி 3, கால்சியம் நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டாம். பால், கீரை சாப்பிட்டா கல்லு வரும்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. அது உண்மை இல்ல. உணவுல இருந்து கிடைக்கிற கால்சியம் கல்லு வர்றத தடுக்கும். சோ தினமும் மோர், தயிர், பால், கீரை வகைகளை எடுத்துக்கலாம். ஆனா மருத்துவர் ஆலோசனை இல்லாம கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது. வழி 4, அசைவ உணவை அளவோட எடுங்க. இறைச்சி, மீன், முட்டையின் மஞ்சள் கருல பியூரின் அதிகம். இது யூரிக் ஆசிட் கல்லு உருவாக காரணமாகலாம். அதனால வாரத்துக்கு 2 நாட்கள் அசைவம் போதுமானது. மீதி நாட்கள் காய்கறிகள், பழங்கள் எடுக்கலாம். வழி 5, தினமும் உடற்பயிற்சி. தினமும் குறைஞ்சது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, யோகா இல்ல வீட்டு வேலைகள் செய்யலாம். உடல் உழைப்பு இருந்தா உடலோட மெட்டபாலிசம் சரியா இருக்கும். கழிவுகள் சரியா வெளியேறும்.
கிட்னி ஸ்டோன் பத்தி நிறைய தவறான தகவல்கள் இருக்கு, அது பாப்போம். சந்தேகம் 1, பியர் குடிச்சா கல்லு கரைஞ்சிடுமா? இல்ல, பியர் குடிக்கும்போது அதிக சிறுநீர் வரும் என்பது உண்மை. ஆனா ஆல்கஹால் உடம்ப டீஹைட்ரேட் பண்ணும், அது கல்லு வர இன்னும் வாய்ப்பை கொடுக்கும். சோ தண்ணி தான் சிறந்த மருந்து. சந்தேகம் 2, வாழைத்தண்டு ஜூஸ் மட்டும் போதுமா? முழுமையான தீர்வு இல்ல. வாழைத்தண்டு, நீர்முள்ளி, பார்லி தண்ணி எல்லாமே சிறுநீரை நல்லா போக வைக்கும், சின்ன கற்களை கரைக்க உதவும். ஆனா பெரிய கற்களுக்கு மருத்துவ சிகிச்சை தான் தேவை, வீட்டு வைத்தியம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. சந்தேகம் 3, ஒரு முறை வந்தா திரும்ப திரும்ப வருமா? வாய்ப்புள்ளது. 50% பேருக்கு 5-10 வருஷத்துக்குள்ள திரும்ப வரலாம். ஆனா நாம இப்ப பார்த்த வாழ்க்கை முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணா திரும்ப வர்றத தடுக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். கிட்னி ஸ்டோன் பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. முறையான உணவு, போதுமான தண்ணீர், சரியான வாழ்க்கை முறை இருந்தா இத முழுசா தவிர்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க குடும்பத்தினர், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல தகவல் பல பேருக்கு போய் சேரட்டும். யாரோ ஒருத்தரோட ஹாஸ்பிட்டல் செலவையும் வலியையும் இது தடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வர உதவும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க.